PropDeal Property Care Services. So I request him to start his presentation. So let's invite him with a big round of applause. Good morning, CNI. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு கிளாப்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா தொழில் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, கோடான கோடி பேர். ஆனா அப்படி இருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஒரு தளம், இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கிறது இல்லை. ஸோ நமக்கு இப்படியான ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு அமைப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அது மூலமா நம்மளை ஷைன் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த சிஎன்ஐ நமக்கு வழங்கியிருக்கு. அப்படிதானே? ஸோ தொழில் பண்ற எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கா? கிடைக்கல. கரெக்ட் தானே? ஸோ அப்போ ஒரு அமைப்புங்கிறது ஒரு தொழிலை தந்துருமா அப்படின்னா தொழிலை தரவே தராது. ஏன்னா நம்ம தொழிலை நம்ம தான் செய்ய முடியும். பட் அதை செய்யறதுக்கு உண்டான ஒரு குவாலிட்டி, ஒரு ஷைனிங் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் தான் காரணம். ஸோ அப்படியான அமைப்புல நானும் இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றதுல ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் டு மிஸ்டர் உதயகுமார் சார். டிஎன் PropDeal அப்படிங்கிறது என்னோட கம்பெனி. என்னோட பேர் காந்திராஜ். ஸோ PropDeal அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் வந்து இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு 10% பேர் இன்வெஸ்ட் பண்ணுவோமா? தொழிலான எல்லாரும் பண்றோம். இங்க இருக்கிற எல்லாருமே தொழில் பண்றீங்க இல்லையா? ஆனா ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்றோமா? யாரெல்லாம் ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணிருக்கீங்க? கை தூக்குங்க பாருங்க. 3 பேர் தானே? 10 பேர் கூட இல்ல. அப்போ இங்க தொழில் பண்றது மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்ல. அந்த தொழில் மூலமா நமக்கு வரக்கூடிய வருமானத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்றோம், எதுல இன்வெஸ்ட் பண்றோம், எங்க இன்வெஸ்ட் பண்றோம், இப்படியான விஷயங்கள் தான் அடுத்து நம்ம கண்டினியூவா தொழில் பண்றதுக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம தொழிலை எடுத்துட்டு போறதுக்கும் ஒரு வாய்ப்பை எது தரும் அப்படின்னா நம்மளோட தொழில் எப்பவுமே லயபிலிட்டி தான். கரெக்ட் தானே? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க தொழில் வந்து லயபிலிட்டின்னு சொல்லி? சோ தொழில் வந்து எப்பவுமே லயபிலிட்டி தான். அதை அப்படியே நம்ம சந்ததிக்கு இல்ல நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதை அவங்க எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் வேணும். அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பண்ணலாம்ங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் நான் இங்க சொல்ல போறேன். சோ இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்கு. அப்படிதானே? இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்கு. அதுல ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது முதன்மையான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? சோ ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒரு கான்கிரீட்டான ஒரு ஸ்ட்ராங்கான பேஸான இன்வெஸ்ட்மெண்டா இன்னைக்கு வேர்ல்டு வைட் பார்க்கப்படுது. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுறதுன்னா இந்த கிராஃப் இதுல பாருங்க, கிட்டத்தட்ட 50% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து எதுல கிடைக்கும் அப்படின்னா ரியல் எஸ்டேட்ல தான் கிடைக்கும். இந்த எல்லாத்துலயுமே பாருங்க பிலோ 10-15 குள்ள தான் இருக்கு. அப்போ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எங்க இருக்கணும் அப்படின்னா ரியல் எஸ்டேட்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இதுல ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம சம்பாதிக்கிறத லெஃப்ட்ல பாருங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு, ரைட்ல பாத்தீங்கன்னா நீங்க எப்படி அதை ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு இருக்கு. சோ நம்ம ஏர்ன் பண்ற எல்லாரும் இந்த கிராஃபை முக்கியமா பார்த்தே ஆகணும். எந்த வழியில தான் உங்களுக்கு வந்து உங்களோட பணம் கரையுதுங்கிறது ரைட்ல இருக்கு. எந்த வழியில தான் நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போறதுக்கு தேவையான விஷயங்கள் லெஃப்ட்ல இருக்கு. சோ இது எல்லாத்தையும் எல்லாரும் பண்ண முடியுமா தெரியாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்டாக் தெரியாது, டெபாசிட் தெரியாது, பிக்ஸ்ட் இன்கம் தெரியாது. 2 விஷயத்தை தான் நம்ம பண்ணுவோம். பட் இந்த 5 விஷயத்தையும் ட்ரெயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் சரி உங்களோட பிள்ளைகளுக்கும் சரி இந்த 5 விஷயத்தையும் வந்து ட்ரெயின் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்டோட நாலேஜ் வந்து இல்ல. நீங்க எக்ஸாம்பிள் மார்வாடிஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜெனரேஷன் குட்டியா ஒரு பெட்டி கடை வச்சிருப்பாங்க. அடுத்து ஒரு 10-15 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களோட பிள்ளைங்க எங்கேயாவது வேலை பார்த்துருக்கீங்களா? எந்த மார்வாடிஸோட பிள்ளையும் எந்த கம்பெனிலயோ எந்த இதையோ ஒர்க்கிங் போகவே போக மாட்டாங்க, கவர்மெண்ட்டுக்கே போக மாட்டாங்க. சோ ஏன் அது எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா
அவங்களே அந்த ஒரு தொழில் வாய்ப்பை வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட், ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இந்த கிராஃப் உங்களுக்கு சொல்லும். இந்த 5 இன்வெஸ்ட்மெண்ட்ல ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் தர்றது பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் மட்டும்தான். லாஸ்ட் 10-20 இயர்ஸ் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஸோ இந்த கிராஃப் எல்லாருக்குமே முக்கியமானது. எல்லாரும் ஸ்னாப் எடுத்துக்கலாம் இதை. ஏன் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஏஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இருக்கிற எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, பாதிக்கு மேல யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களோட ரைட் ஏஜ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்களா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கொஸ்டின். கரெக்டா? பிலோ 30 இயர்ஸ் குள்ள யாரா இருக்கீங்க? 35, ஓகே. 40 கீழ. சோ 40 கீழ இப்ப ரெண்டாவது ஸ்லாப்ல தான் நம்ம இருக்கோம். அந்த 40 கீழ இருக்கவங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் பேர் வந்து அதுல ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு பாருங்க. சோ 30% பீப்புள்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்போ நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு 25 வயசுல இருந்து அவங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படியே 25ல ஏர்னிங் ஸ்டார்ட் ஆயிடும்ல. காலேஜ் முடிஞ்சா 25ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 25ல இருந்து ஒரு 3 இயர்ஸ்க்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க எல்லாருக்கும் வந்து ஒரு இது கொடுங்க. எவ்ரி 10 இயர்ஸ் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா மினிமம் 3 ப்ராப்பர்ட்டியாவது உங்ககிட்ட இருக்கும். கரெக்டா? 3 இயர்ஸ் ஒன்று. இப்போ ஒரு மனுஷன் வாழ்நாள்ல கோடீஸ்வரனா இருக்கணும் அப்படின்னா 10 ப்ராப்பர்ட்டி வேணும் மினிமம். அது 3 லட்சம் ப்ராப்பர்ட்டியா கூட இருக்கலாம், 5 லட்சம் ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், 30 லட்சமா கூட இருக்கலாம். ஒரு 3 லட்சத்துக்கு இன்னைக்கு வாங்குற ப்ராப்பர்ட்டி ஒரு 27ல இருந்து 54 வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் வந்து ஹெல்த்தியா உழைக்க முடியும். அந்த 54 வயசுக்குள்ள 27ல இருந்து எவ்ரி 3 இயர்ஸ் நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்கு நம்ம கிட்ட? 10 ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்போ நீங்க 27 வயசுல 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வாங்கின ப்ராப்பர்ட்டி 57 வயசுல உங்களுக்கு எவ்வளவு தருவது? கிட்டத்தட்ட 3 crores 30 வருஷத்துல. அப்போ இத நீங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஏரியால இருந்த லேண்ட வந்து கால்குலேட் பண்ணி பாருங்க. எப்படி வாங்கிருப்பீங்க? 30 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு அந்த லேண்ட் இருந்துச்சு, இன்னைக்கு அந்த லேண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகும். உங்க ஏரியாவே பாருங்க. நீங்க குக்கிராமமா இருக்கலாம், எந்த வில்லேஜா கூட இருக்கலாம். அங்க நீங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 3 லட்சத்துக்கு வித்த ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு க்ரோஸ் அண்ட் க்ரோஸ்ல இருக்கும். அப்போ இன்வெஸ்ட் பண்ணதுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கும் சரி நம்மளும் சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்ரி 3 இயர்ஸ்க்கு ஒருக்கா இன்வெஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், இப்போ வரலாம். இங்க எங்க இருக்கீங்க எல்லாருமே? திருச்சி. சோ தமிழ்நாட்டோட ஹார்ட் ஆஃப் த பிளேஸ் எது? திருச்சி. திருச்சியில இருக்கவங்க ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வேர்ல்டே வந்து தமிழியன்ஸ் இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கட்டும், இந்தியன்ஸ் இருக்கட்டும், திருச்சியில வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏன் தெரியுமா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து இன்னும் 10 இயர்ஸ்க்கு வந்து திருச்சி தான் நம்பர் 1ல இருக்கு. சென்னை ஆல்ரெடி டெவலப் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் லாஸ்ட் 10-15 இயர்ஸ்ல வந்து கோயம்புத்தூர் மேசிவா டெவலப் ஆயிடுச்சு. இப்போ டெவலப் ஆகிறது வந்து திருச்சி தான். இன்வெஸ்ட் பண்றது எங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்? 4 விதமா அதை பிரிக்கலாம். டெவலப்டு ஏரியா, அண்டர் டெவலப்டு ஏரியா, அப்கமிங் டெவலப்டு ஏரியா. சோ இப்போ நம்ம எங்க இருக்கோம்? அண்டர் டெவலப்ல இருக்கும். அப்கமிங்கிறது இன்னும் நியர்பை சிட்டிஸ் எடுத்துக்கலாம். அண்டர் டெவலப்ல பிலோ 1000க்கு கீழே இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது மேசிவான ரிட்டர்ன்ஸா இன்னும் 10 இயர்ஸ்ல தரும். அப்கமிங் டெவலப்மெண்ட்ல 500க்கு கீழே உள்ள வேல்யூல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயம் தான். நீங்க ஒரு 500 ரூபாயில இருந்து ஒரு பிளாட் எடுத்துக்கங்க. ஒரு 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு சிட்டி அவுட்ல ஒரு 10-15 கிலோமீட்டர்ல போனீங்கன்னா 500 ரூபாய் கிடைக்கும். எக்ஸாம்பிள் திருச்சியில கூட இருக்கு, மதுரை, எங்க வேணாலும் நீங்க போங்க. சிட்டில இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ்ல 500 கிடைக்கும். அந்த 500 நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எவ்ரி 10 இயர்ஸ்ல அது வந்து டபுளா மாறிட்டே வரும். சோ 30 இயர்ஸ்ல மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு தரும். சோ திருச்சியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா தூய்மையான நகரத்துல தமிழ்நாட்டில் வந்து நம்பர் 1ல இருக்கும். இந்தியாவில் வந்து செகண்ட் பிளேஸ், சாரி 6th பிளேஸ்ல இருக்கும். ஸோ திருச்சி வந்து இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான ரைட் பிளேஸ். ஸோ எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுங்க திருச்சி. நெக்ஸ்ட், இப்போ என்னோட கான்செப்ட் வரேன். நாங்க திருச்சி
திருச்சியில வளரக்கூடிய ஏரியால லேஅவுட்ஸ் வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். அப்கமிங்ல தான் பண்றோம். டெவலப்டு சிட்டிக்குள்ள வந்து நாங்க பண்றது இல்ல. ஏன் அப்படின்னா அதுல எல்லாராலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. எல்லாராலையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஏரியாவா பார்த்து நாங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியான ஒரு 3 சைட்டை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் இந்த சைட் பாத்தீங்கன்னா திருச்சியில வயலூர் முருகன் கோவில் தெரியுமா? யாரா வயலூர் முருகன் கோவில் போயிருக்கீங்க? சோ வயலூர் முருகன் கோவிலுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஒரு 2 லொகேஷன்ல எங்களோட லேஅவுட்ஸ் இருக்கு. வாழை ஆராய்ச்சி மையம்னு இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்ல இந்த சைட்டு. இது பாத்தீங்கன்னா கோவில்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ல இந்த ஏஎம்ஜே கார்டன் லேஅவுட் நாங்க வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். எங்களோட ஸ்டால் வந்து இங்க இருக்கு. அதோட டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ரைட் சைடுல எங்க ஸ்டால்ல டீடைல்ஸ் எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா வேங்கூர் திருவரும்பூர். திருச்சியோட அடுத்த தில்லை நகர் எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் ரோடு தான். நீங்க அந்த ரோட்ல நீங்க ரீசெண்டா டிராவல் ஆனீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேசிவான டெவலப்மெண்ட் இருக்கு. 30 ரூபாய்க்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி 25 rupees to 30 rupeesல ஸ்கொயர் ஃபீட் வந்துச்சு. இன்னைக்கு அங்க 5000 to 7000 rupees எவ்ரி 30 இயர்ஸ்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம முன்னாடி சொன்னல, அது வந்து ரியலா ஒர்க் அவுட் ஆனது அந்த துவாக்குடி திருவரும்பூர் காட்டூர் ஏரியால தான். இதே தான் வயலூர் சைடுல நடக்குது. சீனிவாச நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு, அப்படியே ஜிஹெச் பேக் சைடுல. அந்த ஏரியால 100 ரூபாய்க்கு வித்தது 30 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு 6000 to 7000 rupees. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட 500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வளரும். ஸோ சிட்டியோட அவுட்ஸ்கட்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் ப்ராப்பரா. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்க பெரிய முதலீடு வந்து நீங்க பிளாக் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. அப்படியே போற போக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிப்போம். 3 lakhs 5 lakhs நமக்கு ஒரு மந்த் இல்ல ஒரு 2-3 monthsல கன்சிக்யூட்டிவா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டா கூட இருக்கலாம். ஸோ அப்போ கன்சிக்யூட்டிவா வந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை ப்ராப்பரா லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இங்க ப்ராப்பர்ட்டியோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்று ரெடி பண்றோம். இங்க இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் திங்ஸ் சேல் பண்ணக்கூடியவங்க, அதை வந்து கிரியேட் பண்ணக்கூடியவங்க தான் இங்க இருக்கிறோம். ஸோ நமக்கான ஒரு போர்ட்டல் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயர்ல வந்து இந்த போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணலாம். இதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பையிங், செல்லிங், ரெண்டல், கடன் மேனேஜ்மெண்ட், ரிப்பேர்ஸ் அண்ட் ரெனோவேஷன், கம்ப்ளீட்டா அதை பத்தின டோட்டல் சர்வீசஸ் A to Z சர்வீசஸ் வந்து அந்த போர்ட்டல்ல கொடுக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 6 months to 1 year குள்ள ரெடி ஆகும். இருக்கிற யாருக்கெல்லாம் கோடீஸ்வரன் ஆசை இருக்கு? 2 பேர் தான் இருக்கா? மத்தவங்க கோடீஸ்வரன் இருப்பாங்க நினைக்கிறேன் ஏற்கனவே. அப்படியா? சோ உலகத்துல ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாரும் இந்த ஒரு 2 நிமிஷத்தை மட்டும் பாருங்க. உலகத்துல இருக்கக்கூடிய மில்லியனர்ஸ் எல்லாருமே அதுல 90 தான் போட்டிருக்குதுல, பட் 95% பேர் வந்து கோடீஸ்வரன் அக்செப்ட் ஆகிறது எதை வச்சு வரும்? அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸையும் அவங்களோட நெட்வொர்க் வச்சு தான் வரும். அப்படியான நெட்வொர்க் எதுல கிரியேட் ஆகும் அப்படின்னா எதுல கிரியேட் ஆகும்? ரியல் எஸ்டேட்ல தான் கிரியேட் ஆகும். இன்னைக்கு வேர்ல்டோட பணக்காரரா இருந்த பில் கேட்ஸ் லாஸ்ட் ஒரு 6 months முன்னாடி ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காரு 3 lakhs acres வாங்கிட்டு இருக்காரு. ஏன் நீங்க வந்து இடம் வாங்குறீங்கன்னு வந்து அவங்களோட ஆடிட்டர் வந்து கேட்டிருக்காங்க. சோ அடுத்த 30 வருஷத்துக்கு உணவு பற்றாக்குறை வரும். அதனால அடுத்த ஃபீல்டு வந்து நான் கோடீஸ்வரன் வந்து வேர்ல்டுல இல்ல, இன்னும் என்னை பீட் பண்ணவே முடியாது. ஏன்னா இதுக்கு அடுத்தடுத்து இப்போ நம்பர் 1 இடத்துக்கு வந்துட்டாங்க. இன்னும் 30 years கழிச்சு பில் கேட்ஸோட கம்பெனி தான் அடுத்த 50 வருஷத்துக்கு டாப் 1ல இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்குண்டான வேலையை இப்பவே அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஃபுல்லா லேண்ட் வாங்கிட்டு இருக்காரு, அதுவும் அக்ரி லேண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காரு. விவசாயத்துக்கு மேல அவருக்கு ஈர்ப்புலாம் கிடையாது. அடுத்த 50 வருஷத்துக்கு கழிச்சு அதுதான் பெரிய பிசினஸ். ஸோ எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகணுங்கிறது என்னோட ஆசை. டிஎன் ப்ராப்பர்ட்டியோட ஆசையும் அதுதான். அப்படியான ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். சஜஷன்ஸ், கால்ஸ் எதுவாக இருந்தாலும் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். எங்களோட ஆஃபீஸ் வந்து இங்க டேப் காம்ப்ளெக்ஸ் திருச்சியோட சென்டர் அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரி டேப் காம்ப்ளெக்ஸ்ல 2nd floorல இருக்கு. யார் வேணாலும் வரலாம். வெல்கம் யூ ஆர். அடுத்து இந்த கோட் பாத்தீங்களா? The best investment on the earth is என்ன சொல்லலாமா? எர்த். சோ பூமியில மிகச்சிறந்த ஆகச்சிறந்த முதலீடு என்ன? நிலம் தான். நிலம் தான் கெத்து. நிலம் எல்லாரோட கையில இருக்கணும். பாரதி கண்ட காணி நிலம் எல்லாருக்கும் இருக்கணும். இதுதான் டிஎன் ப்ராப்பர்ட்டியோட ஆசை, காந்திராஜா என்னோட ஆசை. தேங்க்யூ so much.
வாங்க. Thank you, Gandhiraj sir. It's time to honor him. So I request our first chapter CEO, Kishan Patrick sir, as well as Galaxy chapter CEO, Madan Raj, to honor Gandhi sir. சார் கொஞ்சம் கலகலப்பா கொண்டு போறது